ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி உருண்டை பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி போண்டா இது. ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஜீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிணைஞ்சி அதை உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம உருண்டைகளை சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசிங்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டும். கொஞ்சம் வெந்த பிறகு பிரித்து விட்டிங்கன்னா பிரிஞ்சிக்கும். நான் இப்போ 2 டைமாக போட்டு எடுத்துக்கிறேன். அதனால் இதில் ஒரு 10 உருண்டை போட்டாச்சு. நல்லா பெரட்டி விட்டு 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடணுங்க. அப்போ தான் நல்லா வெளிப்பக்கம் கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் இருக்கும். சீக்கிரம் வெந்துடும். ஏன்னாக்கா ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சு பிணைஞ்சிருக்கோம். மாவை உருளைக்கிழங்க அவிச்சிட்டு பிணைஞ்சிருக்கோம். என்ன பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டு இதை ஒன்று ஒன்றா எடுத்து விட்டோன்னா தனித்தனியாக பிரிஞ்சிருங்க. மீடியமாக வச்சு அந்த பக்கமும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. இதை தேங்காய் சட்னி கூடயும் சாப்பிட்லாம். இல்லைனாக்கா டொமேட்டோ சாஸ் கூடயும் சாப்பிட்லாம். வாங்க அடுத்த செட் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 10 உருண்டை போட்டுட்டேங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நிறையா இல்லை, பிள்ளைங்களுக்கு ஒரு 4 நாள் பண்ணி கொடுங்க. எண்ணெய் பலகாரம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் எதாவது டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கனாலே ஒரு ஸ்மைல் க்யூட்டாக பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான இது. நான் இன்றைக்கி சட்னி பண்ணல, டொமேட்டோ சாஸ் கூடயே கொடுத்துட்டேன். இந்த மாதிரி 4-5 கொடுத்துருங்க, போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிட்லாம்.